ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆரோன் மைக்கி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க 100 வேவ்ஸ் லேட்டர் அப்படின்ற கேம் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த கேமை ட்ரை பண்ணியிருக்கேன், 17 வேவ்ஸை தாண்டி இருக்கேன். இன்றைக்கி நம்ம எவ்வளோ வேவ்ஸ் தாண்ட முடியுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க கேம்குள்ளே போகலாம். காய்ஸ், கேம்குள்ளே வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு வேவு, அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். போடு 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 போடு. டேய் டேய், என்னடா ஃபஸ்ட்டு வேவ்லேயே எவ்வளோ டேமேஜ் குறைக்கிறீங்க? போடுறான் அவனை. டேய், ஃபஸ்ட்டு வேவ்லேயே எவ்வளோ டேமேஜ்லாம் போச்சுன்னா முடியாது போலையே. இதுக்கு முன்னாடி நான் ஆடும் போதே 17 வேவ்ஸை கடந்துருந்தேன், இப்போ அதை கூட கடக்க முடியாது போலையே. ஏய் போடுறா, அவ்வளோதான். அவனையும் போட்டு தள்ளியாச்சு. சரி, நம்ம கன் டேமேஜ் எடுத்துக்கலாம். டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தான் கில்லை கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்க முடியும், நிறைய பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும். போடு. 28 குறையுது இப்போது. 42, 28. சூப்பர். போடு, அப்படி தான். டேய் போடுறா அவனை, போடுறா. அந்த சைடில் ஏதோ காமிக்குது, அந்த சைடில் போக சொல்லி பாக்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது, போய் அதை கலெக்ட் பண்ணோம். அது உள்ளே நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு எதனா கன்று இல்லை டூல்ஸு வெப்பன்ஸ் அந்த மாதிரி எதனா கிடைக்கும். அதை எடுத்துடணும். போய் எடுத்துகிட்டு வேறு கன்னை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கன்னை வச்சுலாம் நம்ம காசு வரைக்கும் சர்வே பண்ண முடியாது. போடு. சூப்பர். MP5 கட்சிக்குது நம்மளுக்கு. அதே எடுத்துக்கலாம். அந்த க்ரோபாருக்கு பதிலாக அதை எடுத்துக்கலாம். டே மாத்திர. டே இது என்னடா ஸ்க்ரீனுக்கு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணி இது தான்டா முதல்ல எடுக்கணும். போடு. மறுபடியும் கன் டேமேஜ் எடுத்துக்கினேன். போடு போடு போடு. சூப்பர். இந்த வேகத்தில் அடிச்சாதான் 10 வேவை கடக்க முடியும். போடுறா போடுறா போடுறா. யாரா நீ இப்படி ஓடியாரா? டேய் ஏய் டேய் ஏய், அவன் ஓடியானதை பார்த்தீங்களா? சிரிச்சிக்கினே ஓடு. இங்கே மறுபடியும் ஒரு பாக்ஸ் கிடச்சிக்குது. ஏய் என்னடா அது? க்ரோபார்லாம் எனக்கு தேவையில்லை. வேணாம், க்ரோபார்லாம் வேணாம். நம்மக்கிட்ட இருக்க கண்ணே சூப்பராக சுடும். க்ரோபாரை வச்சு என்ன பண்ண முடியும்? ஓடு. அங்கேருந்து வந்தவனே முடிச்சு விட்டாச்சு. இந்த சைட்லேருந்து எவனோ வரோட்டி. என்னடா அந்த சைடு பார்த்தா இந்த சைட்லேருந்தே வரீங்க? டே ஏய் ஏய், என்னடா மூஞ்சது? பயங்கரமாக இருக்கானப்பா. பயங்கரமாக ஓடியார வேறு செய்கிறானுங்க. வேகமாக இருக்கிறானுங்க சில பேர்லாம். சில பேர் ரொம்ப ஸ்லோவாக ஆமாம் வேகத்தில் நடந்து வந்துனுக்கானுங்க. ஓகே, 4வது வேவையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹெல்த் எடுத்துப்போம். ஹெல்த் ரொம்ப முக்கியம். இதை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இல்லைன்னா தான் நம்ம செத்துருவோம். 5வது வேவ். ஏய் வாடா 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 வாடா, வாங்கிக்கிட்டு போடா 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 போடா. அவ்வளோதான். மறுபடியும் நம்மளுக்கு ஒரு லக்கி ராயல் கிடச்சிருக்கு. இது என்னடா கண்ணு? இதை எடுக்கலாமா வேணாமா? டேய் இன்னும் இவனுங்க வேறு டைமே கொடுக்க மாட்டானுங்க. இப்போலாம் இருந்தால் அந்த கன்று எடுக்க போய் நான் உயிரை விட்டுற வேண்டியது தான். ஆனால் இந்த கண்ணே ஓகே. வேறு எதனா கன்று இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி பெரிய கன்லாம் வேணாம். ஏன்னா எனக்கு படப்படன்னு சுடணும் ஃபாஸ்ட்டாக. ஷார்ட் கன் மாதிரி. ஷார்ட் கன்ஸ்லாம் கிடச்சா சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கனுக்கு தான் பவர் அதிகம். போடு 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 போடு. செமையாகுது இந்த கன்று, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. ஏய் போடுறா போடுறா போடுறா. சூப்பர்ரா. 6 வேவை கடந்து வந்துட்டோம் நம்ம கிட்டத்தட்ட. க்ரோபாரே ஏன்டா குடிக்கிறீங்க? டே இந்த க்ரோபார்லாம் வேணாண்டா. டே இந்த மாதிரி எதனா கன்று இன்னொன்று தான் சொல்லுங்கடா. 2 சைட்லேயும் எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். புல்லட் வேறு 175 தான் இருக்குது. இன்னும் எத்தனை வேவுக்கு இது தாங்கனே தெரியலையே. ரைடர்ஸ் ஆர் கம்மிங்கா? ரைடர்ஸா? யாரா நீங்கள் ரைடர்ஸு? ஏய் என்னடா தம்மா தூண்டு வரீங்க? டேய் யாரா நீங்களாம்? டேய் என்னடா சிகப்பு கலர்லலாம் வரான்? டேய் என்னடா இவ்வளோ பேர் வரீங்க? டேய் போடு போடு போடு. எல்லோரும் செதுச்சு விட்டோம். சூப்பரு. மறுபடியும் ஒரு லக்கி ராயல் வந்திருக்கு. க்ரோபார் வேணாண்டா. டே எனக்கு க்ரோபாரே வேணாண்டா. டே ஏன்னா க்ரோபாரில் கொடுக்காதீங்கடா தயவு செஞ்சு. நான் அதை வேணாம் தானே அந்த கண்ணை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, பேசாமல் அந்த பெரிய கண்ணை எடுத்துருக்கலாமோ? அவசரத்துக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. 8th ஸ்டேஜ் வேறு வந்துட்டோம் ஆல்ரெடி. 10th ஸ்டேஜில் பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தன் வருவான். ஏய் இவனுங்க வேறு தம்மா தூண்டு இருக்கிறானுங்க. பெருசுங்களோட டேமேஜ் அதிகமாக கொடுக்குறானுங்க இவனுங்க. சின்னதாக இருக்குதுன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? இவனுங்க வேறு காலுக்கு அடியில் பூந்து கஷ்டு ஓடிடுறானுங்க. ஓடு 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 ஓடு. மறுபடியும் ஒரு லக்கி ராயல் ஷார்ட் கன்னு. போடு, அதை எடுத்துட வேண்டியது தான். போடுறா. ஷார்ட் கன் எடுத்தாச்சு. போடு. 536. வா, ஒரே ஷாட்டில் காலி ஆகிறானுங்களே. பங்கமாகுது. ஓகே, இந்த கண்ணே தாடி போகுதா வேகமாக சுடுது. ஒருவேளை பக்கத்தில் வந்தாலும் முடிச்சு விட்டுடலாம்.
வரானுங்கடா இந்த நேரத்தில் பின்னாடி வருவானுங்களே. போடு இவனுங்களையும் போட்டு தள்ளுறான் பாரு. இப்போ போட 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 அவ்வளோதான் போடு. சூப்பர். எனக்கு இதை கன்று ரியலாகவே ரொம்ப பிடிச்சிக்குது. நல்லா சுடுது. என்கிட்ட இருக்க இந்த 2 கன்னை வச்சு சர்வே பண்ணலான்னு இருக்கேன். ஓடு. சூப்பரு. ஏய் குள்ளா இங்கே என்னடா பண்ணுற? இவன் வேற ஒருத்தன். டேய் ஒடியனுக்கெல்லாம் பயப்பட விட்டிங்களடா இப்படி? ஏய் யாரா நீ? காலுக்கு இல்லை. ஏய் இது என்னடா கல்? எல்எம்ஜி சூப்பராக இருக்கும் போலையே. சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்னதுடா இது? பெல்ச்சர்ஸ் ஆர் கம்மிங்கா? ஏய் என்னடா இடமே அதிருது? டேய் இந்த கன்று கூட சூப்பராக சுடுது, வேகமாக சுடுது. ஆனால் டேமேஜும் பயங்கரமாக இருக்குது. ஓடி இந்த கன் தான் யூஸ் பண்ணோம். 377 டேமேஜ் கொடுக்குது. பயங்கரமாக இருக்குது. இந்த 2 கன்று தான். இதுக்கப்புறம் வேறு எந்த கன்று வந்தாலும் வாங்க மாட்டேன். டேய் என்னடா இவ்வளோ ஹெல்த்து குறைச்சி விட்டீங்க 10th ஸ்டேஜில் போய்ட்டு? பெருசாக ஒருத்தவரனே வந்துட்டான். சொல்லும் போதே வந்துட்டான். டேய் ஹெல்த்தே இல்லைடா எனக்கு. டேய் சுட்றா டேய் காலு கீழே வேற ஒருத்தன் பூந்து ஓடியாரனே. டே கிட்ட வரா. எப்பா ஐயோ கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம கதை காலியாகிருக்கோம். எப்படியோ 10 ஸ்டேஜஸை கடந்து வந்துட்டோம். ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஏரியா. ரஸ்டி கீயா? இது என்னடா ரஸ்டி கீ? இந்த கீயை வச்சு என்னடா பண்ண முடியும்? சரி என்ன பண்ண முடியும்லாம் தெரில. சரி போவோம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு. ஓகே இதுதான் அடுத்த ஸ்டேஜா? சரி போவோம். இது என்னடா இடம்? கீழெல்லாம் இருக்குது கைஸ். இந்த இடத்த நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் போன தடவை விளையாட வரும்போது. இந்த பச்சை கலரில் இருக்கிற நம்ம காலை வச்சோன்னா நம்ம டேமேஜு, அதான் ஹெல்த்து குறையும், நம்மளுக்கு டேமேஜ் ஆகும் பாடி. போடு இந்த குள்ளனுங்க தொல்லை தான் அதிகமாக இருக்குது. ஓடி ஆரம்பி. போடு. சூப்பர். யாரா நீ சிகப்பு கலரில்? டேய் யாரா இவன்? எல்லோரும் போட்டு தள்ளுறதுன்னு நினைக்கிறேன். இவன் வேறு தரையாக வந்து காமெடி பண்ணிட்டுப்பான் அடிக்கடி. அவ்வளோதான். கிட்டே வரக்கூடாது. கிட்டா வந்தானுங்கனாலே டேமேஜ் குத்துருவானுங்க. வேறு எதனா கன்று கிடைக்குமா? க்ரோபார்லாம் வேணாம்டா. டே க்ரோபார்லாம் தேவையே இல்லைடா எனக்கு. க்ரோபாரை வச்சு நான் என்னடா பண்ண முடியும்? க்ரோபாரை போய் கொடுக்குறீங்க. க்ரோபார்லாம் வேணாம்டா. ஓடு. தலை மேலேயே வச்சேன் பற்றி அவனு. இந்த கன் தான் யூஸ் பண்ண போகிறேன். பயங்கரமாகுது. அவ்வளோதான். கிட்டே வர முடியல இந்த கன்று இருக்கிற வரைக்கும். அவ்வளோதான். நான் இந்த கிட்டே இந்த கன்று இருக்கிற வரைக்கும் நான் 100 லெவலில் கூட தாண்டலாம் போலையே. 320 புல்லட்ஸ் இருக்குது இப்போ வரைக்கும் எல்எம்ஜியில். இந்த கன்று அப்புறம் அந்த கன்று என்கிட்ட இருக்க மொத்த கன்று யூஸ் பண்ணி எப்படியோ 13th லெவல் வரைக்கும் வந்துட்டேன். டேய் எங்கேருந்துடா வரீங்க? டேய் இங்கேருந்தா வரீங்களா? போடு 12 புல்லட் தான் இருக்குது. ரீலோடு பண்ணோம். போடு. அவ்வளோதான். இது என்னடா வேறு எதனா கண்டு கொடுப்பானுங்களா? டேய் என்னடா அநியாயம் பண்ணுகிறீங்க? க்ரோபாரே குத்து நிற்கிறீங்க. டேய் சத்தியமாக டென்ஷனாக ஆகுதுடா. டேய் வேறு எதனா புதுசாக ஸ்னைப்பர் மாதிரி எதனா கொடுப்பானுங்கன்னு பார்த்தேன். போடு. மேக்ஸ் ஹெல்த்து ஹார்ட் மாதிரி இருந்தது. அதை தொட்ட உடனே நம்மளுக்கு ஹெல்த் அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் இவனுக்கு வந்து குறைச்சி விட்டானுங்களே. போடு. வாயிலேருந்து ஏதோ கக்கறான்டா அவன். டேய் என்னதுடா அது? டேய் நம்ம பவர்லாம் விட்ற. டேய் குள்ளனுங்களா போங்கடா. டேய் தம்மா தூண்டு இருந்துக்குன்னு யார்கிட்ட வந்து எதை எடுக்கலாம்? ஓகே ரீலோட் ஸ்பீட் எடுத்துடலாம். எங்கடா இருக்கிறீங்க? வரானுங்க. சொல்ல மாதிரியே வரானுங்க. 14th வேவில் இருக்கும் இப்போ நம்ம. வரான். போட. அவ்வளோதான். இப்போ எங்கேருந்து வருவானுங்கன்னு தெரில. இந்த ரன் பட்டனை அதிகமாக நான் யூஸே பண்ண மாட்டேறேன். அதனால தான் டேமேஜ் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரன் பட்டன்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணோம். போடு. ஷார்ட் கன் கச்சிக்குது. இருந்தாலும் எனக்கு இந்த கன் தான் அதோடய பிடிச்சிக்குதுன்றதுனால நான் இந்த கன்னையும் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னமோ இதாக பெஸ்ட்டாக தோணுது. ஷார்ட் கன் இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுடுது. என்னடா புல்லட் தீர்த்து போச்சே. மறுபடியும் க்ரோபாரே குத்துக்கிறானுங்க. க்ரோபார்லாம் நம்ம எடுக்கிற ஐடியாலே இல்லை. ஓகே டேமேஜ் தான் நம்மளுக்கு முக்கியம். கன் டேமேஜ் அதிகப்படுத்தினே இருக்கணும்.
15th லெவல். ஓகே, நம்ம செகண்டில் இருக்க இந்த கண்ணை வச்சு சுட்டு பார்க்கலாம். இதே ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணாமல் சும்மாவே வச்சுருக்கோம். போடு, களி பண்ணுறானுங்களே. போடு 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 போடு. அப்படிதான் செதறானுங்களே. போடுறா. அவ்வளோதான். டேமேஜ் இப்போ முன்னோடே அதிகமாக கொடுக்குற மாதிரி தெரியுது எனக்கு இந்த கன்று. நம்ம ரீலோட் ஸ்பீடு பற்றினே இருக்கணும். வாவ் சூப்பரா. எவனும் கிட்டே வரல. ஓடு. யாரா நீ சைலண்ட்டாக வர? டேய், என்னடா அது பச்சை கலரில் வாயிலேருந்து வருது? டேய் போடா, நீ தானே அந்த கக்கிறது வாயிலேருந்து? போடா டேய். அவ்வளோதான், எல்லோரும் போட்டு தள்ளியாச்சு. இங்கே ஒருத்தர் தாழ்ந்து வந்துருக்கான், அவனே முடிச்சாச்சு. 16th வேவுக்கு போகலாம். கிட்டத்தட்ட நம்மளுடைய பழைய 17th லெவல் கிட்ட வந்துன்னு இருக்கோம். 17th வேவ் கிட்ட. அதை எப்படியாச்சும் கடக்கணும். போன தடவை அதை கடந்துட்டு தான் அவுட் ஆகிட்டேன் நான் விளையாடும் போது. ஏய் ஓடு. யாரா இவன்? வித்தியாசமாக இருக்கிறான். நான் பார்த்து ஜாம்பிஸ்லேயே வந்தால் கொஞ்சம் மோசமாக இருக்கிறான். டேய், என்னடா அந்த பச்சையில் காலை வச்சிட்டேனா? இது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனுங்களே சொன்னோம், யாரா நீ தடிமாடி இவ்வளோ பெருசு வந்துக்கிற? இவன் தான் அந்த டேங்கா? ஏய் ஓடு. மேக்ஸ் ஹெல்த்து நம்மளுக்கு மறுபடியும். டேய், என்னடா இவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டீங்க? டேய் ஓடு. இன்னமும் இவ்வளோ பேர் இருக்கிறானுங்க. அடி ஓடு. டேய், என்னடா டேமேஜ் ஆகுது? டேமேஜ் எப்படி ஆகுது? டேய், யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த குள்ளந்தாப்பா டேமேஜ் கொடுத்துனுக்குறான். அவ்வளோதான், 16th லெவலே முடிச்சிட்டோம். ஹெல்த் எடுத்துக்கலாம். ஹெல்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கும் நல்லது தான். ஏய் வரானுங்கடா. டேய் போடுறா. டேய் 70 புல்லட்ஸ் தாங்குதா? ஐயோ, என்னடா பண்ணுறது? வேறு கண்ணா மாற்றி தான் ஆகணுமா? இவ்வளோ இருந்தால் பத்தாதே. போடு. செதற விட்டுனுக்குறாங்க. போடுறா டேய். அப்படி தான். மேக்ஸ் ஆமோவா? சூப்பரு, மறுபடியும் வந்துச்சு பழையபடி. நல்ல வேலை புல்லட்டை குத்தானுங்க, இல்லைனா என் கதையை முடிஞ்சிட்ருக்கோம். 17th லெவலில் நம்ம மறுபடியும் கடந்துட்டோம். 1 செகண்ட். 18th லெவல் வந்துட்டோம். என்னடா இன்னும் வர காணோம்? சைலண்ட்டாக வரான் பின்னாடி. இவனை போட்டு தள்ளிட்டோம். சூப்பர் போட்டு தள்ளியாச்சு. ஓடு. அப்படி தான்டா பங்கமாக பண்ணின்னு இருக்கோம் இங்கே. ஏய், எவனும் கிட்டே வர முடியாதுடா. டேய் வாங்குங்கடா. மேக்ஸ் ஹெல்த்துட்டு என்னடா அப்படி போகிற கேப்பில் நீங்கள் இப்படி வர ஆரம்பிச்சிட்டிங்களா? டே சூப்பர், அவனுங்களே அடிச்சாச்சு. யாரா இவன்? டேங்க்கு ஏன்டா இப்படி ஓடியார? எனக்குள்ளே வேற வந்து காமெடி பண்ணுக்கிறானே. ஏய் போடா. போங்கடா டேய், சின்ன பசங்களா. அவ்வளோதான், அவனுங்களே ஆச்சு, நவுத்தியாச்சு. 19th லெவல் வந்துட்டோம். எப்படியாச்சும் அந்த 20th லெவல் வரைக்கும் தாண்டணும் நம்ம. வாடா. ஏய் என்னடா என்னமோ அவனுங்க பாடியில் அப்படியே மினுக்குது. போடு 110 டேமேஜ். முன்னோடய அதிகமாக தான் கொடுக்குது. யாரா நீ வெட்டிச்சு செதற திடீர்னு? டேய் நம்ம கதையை முடிச்சு விட்ருவானுங்க போலே. ஐயோ முடிச்சானுங்கடா. அவ்வளோதான்டா. யாரா அவன் சுற்றில வச்சு சுற்றினுக்கிறான்? டேய், வெடிச்சு செதறானுங்களே. இது வேறு ஹெல்த்தே இல்லை சுத்தமாக. இவன் வேறு முரட்டால் ஓடியாந்துனுங்கிறானே. டேய் கைஸ், நம்ம கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சு விட்டானுங்க. 18வது லெவல்லே முடிச்சிட்டானுங்களே. 18 லெவலை கறந்தோம், 19th லெவலில் வந்து தோற்றுட்டோம். அவ்வளோதான் கைஸ், நம்மளால் அந்த 20th லெவலை கடக்க முடியல. என்ன பண்ணுறது? நம்மளே எவ்வளோ முயற்சி பண்ணோம், கடைசியில் தோற்று போயிட்டோம். சரி, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் நான் இந்த 100 waves லேட்டரை திரும்பி ஆடணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் 100 waves லேட்டர் பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்பி ஆடி போடுறேன். பை பாய்.